மறக்க முடியுமா? டிசம்பர் 28, 2024. தமிழக மக்கள் கண்ணீரில் தத்தளித்த நாள். ஆளுமை நிறைந்த தமிழ் மகன், அரசியல் சாணக்கியன், மனித உருவில் வந்த மகா கடவுள் கேப்டன், ஏழைகளின் தோழன், அன்பின் சிகரம், உழைத்து உழைத்து கொடுத்த சிவந்த கரம் ஓய்வெடுக்க செல்கிறது. பார்க்க முடியுமா இப்படி ஒரு மனிதனை? உறங்கட்டும் அமைதியில் அவர் நேசித்த அன்னை மடியில். முதலாம் ஆண்டு குரு பூஜை நிகழ்வு. திருப்பூர் மாவட்ட தலைமை விடியலின் முரசு நாளிதழ் மற்றும் புரட்சிக்கனல் நியூஸ் சார்பாக மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி மற்றும் கேப்டன் விஜயகாந்த் திருவுருவ படம் திறப்பு விழா மற்றும் குரு பூஜை நிகழ்ச்சி விடியலின் முரசு நாளிதழ் தலைமை அலுவலகம் முன்பு அந்த இதழின் தலைமை செய்தியாளர் விஜய் பாண்டியன் அவர்கள் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராஜா முகமது, 15 வேலம்பாளையம் பகுதி செயலாளர் வி ஆனந்த், 11வது வட்டக்கழக செயலாளர் சி ராஜேஷ், பகுதி அவைத்தலைவர் மகாலிங்கம் மற்றும் காட்டுராஜா, பரதன், கணேஷ், வைகை பாண்டி, கண்ணதாசன் மற்றும் துரை, பழனிசாமி, புரட்சிக்கனல் நியூஸ் நாகஜோதி மற்றும் மகளிர் அணியினர், ஏகேஎஸ் 2 வீலர் ஒர்க் ஷாப் செந்தில், விஎம்எஸ் ட்ரேடர்ஸ் சதீஷ் மற்றும் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து 15 வேலம்பாளையம் பகுதிகளில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் வழங்கியும் கேப்டன் திருவுருவ படம் திறந்து வைத்தும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. விடியலின் முரசு செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் உங்கள் விஜய் பாண்டியன். உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் விடியலின் முரசு யூடியூப் சேனலை தவறாமல் கண்டுகளியுங்கள். ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில், அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில், மன்னவன் காவிய நாயகனே, என் உயிர் தேசத்து காவலனே, வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் உன் புகழ் வாழியவே.
தமிழக மக்களை திசை திருப்பிய நாள் ஜனவரி 26, 2004 சுனாமியால் வந்த ஒரு பேரிழப்பு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தது. அதே போல் மீண்டும் ஒரு சுனாமி தமிழகத்துக்கு வந்தது. ஒரு கேப்டன் என ஒரு புனிதமான ஒரு தலைவர் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார் என்று தமிழக மக்கள் எல்லாம் தங்களுடைய கண்ணீரால் கழுவிய நாள் சென்ற வருடம் டிசம்பர் 28, 2023 அவர் இறந்துவிட்டார் என்ற தகவல் இன்று வரை யாராலும் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் இன்று 1ஆம் ஆண்டு அவருடைய நினைவஞ்சலி செலுத்தாமல் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு குருபூஜையாக செலுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த 15 வேலம்பாளையம் பகுதி கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய விடியலின் முரசு புரட்சிக்கனல் நியூஸ் சார்பாகவும் எங்களுடைய புகழஞ்சலியை அவருக்கு செலுத்தும் வகையில் உங்களுடன் மக்களுக்காக தமிழகத்தில் ஒரு தலைவன் இருந்தார் என்று சொன்னால் அது எனது கேப்டன் அவர்கள்தான். அவருக்கு ஒரு மனிதனுக்கு தோற்றம் மறைவு என்று 2 உண்டு. ஆனால் என் தலைவனை பொறுத்தவரை தோற்றம் மட்டுமே உண்டு, மறைவு என்பது அவர் வாழ்நாள் முழுவதும் இல்லை, என்றுமே தமிழக மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு தமிழக அரசு சென்னையில் அந்த மாபெரும் மனிதனாக வாழ்ந்து கடவுளாக மாறிய அந்த புனிதருக்கு குரு பூஜை விழாவிற்கு அனுமதி இல்லை என்று சொன்னார்கள். சகோதரன் கூறியது போல 2004 வந்தது சுனாமி அல்ல, இந்த 2024 டிசம்பர் 28ஆம் நாள் சென்னையில் வந்தது தான் உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அந்த கருப்பு சட்டை சுனாமி என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டு எங்களது பணி என்றும் அவரது வழியில் இருக்கும். விஜயகாந்த் வாழ்ந்தார் வாழ்ந்தார் வாழ்ந்தார், இந்த மக்களுக்காக வாழ்ந்தார் என்றது போல் இங்கே இருக்க அனைத்து அவரது தம்பிகளும் எங்கள் வாழ்நாள் முழுவதையும் அவருக்காகவே வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனது நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்கின்ற என் அன்பு தலைவனுக்கு எனது புகழஞ்சலியை செலுத்திவிட்டு அவர் வாழ்ந்த காலத்தில் நாமும் வாழ்ந்தோம் என்ற பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கேப்டனுடைய அடிப்படை தொண்டனிலிருந்து தமிழக மக்களிலிருந்து அவருக்காக இந்த நாளை புகழஞ்சலி செலுத்தும் நாளாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பகுதியிலே இந்த வேலம்பாளையம் பகுதியின் சார்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த புகழஞ்சலியில் கலந்து கொண்டு இந்த பகுதியில் வாழ்கின்ற அனைத்து மக்களோடு இணைந்து இந்த புகழஞ்சலியை செலுத்தி கேப்டனுக்கு கௌரவம் சேர்ப்பது என்பது நாங்கள் வந்திருக்கின்ற அனைவருக்கும் எங்கள் பெருமையை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என் தலைவன் தாரக மந்திரத்தை சொல்லி என் தலைவன் வழிகாட்டுதலின்படி இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இங்கே கலந்து கொண்டு இருக்க 19 திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு குரு பூஜையை முன்னிட்டு வேலம்பாளையம் பகுதியில் விடியல் முரசு நிர்வாகியின் சார்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்திருந்தார். இதில் நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு என் தலைவனின் 19 விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களது 1ஆம் ஆண்டு கண்ணீர் அஞ்சலி சமர்ப்பிக்கிறோம். ஆண்டு புகழஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுதி கழக செயலாளர் ஆனந்த் அவர்களுக்கும், தனிப்பட்ட முறையில் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்த நண்பர் விஜய் பாண்டியன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து பகுதியிலும் ஏற்பாடுகள் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வருடமும் இதை மிகச்சிறப்பாக செய்ய வேண்டும் என்பது எனது ஆசை. நன்றி, வணக்கம். அண்ணன் கேப்டன் அவர் எல்லாம் இறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு வருஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் அப்படி நினைக்கவே இல்லை. அவர் உயிரோடு எங்களோட தான் இருக்கிறாரு. எங்கள் அண்ணன் எங்களோட தான் இருக்கிறாரு. ஆனால் அவர் செஞ்ச எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு. அது அப்போ எங்களுக்கு அந்த அருமை தெரியல. அவர் இல்லாத போக இந்த வருஷம் அதை நினச்சி அவங்க இறந்தது கூட எவ்வளோ நடிகர்லாம் இறந்தாங்க, எவ்வளோ பேர் விஐபியெல்லாம் இறந்தாங்க. அவங்களுக்கு கூட இவ்வளோ கூட்டம் இல்லை. ஆனால் எங்கள் அண்ணனுக்கு கூட்டம் தாங்க முடியாத கூட்டம். இன்னமும் அதை நினச்சி நாங்கள் கண்ணீரோடு தான் இருக்கிறோம். ஒரு வருஷம் ஆயும் எங்களால் மறக்கவும் முடியல, அதை நினைக்காம இருக்கவும் முடியல.
நன்றி நன்றி நன்றி.